நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்று முதலிடத்தில் உள்ள நிகழ்ச்சி நேர்காணல். இதுவரை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களது வாழ்வியல் அனுபவங்கள், சந்தித்த சவால்கள், தாண்டிய தடைகள், வாரி கொடுத்த கொடைகள், இவை அனைத்தையும் நீங்கள் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளின் நேர்காணல் என்ற பிளேலிஸ்ட் மூலமாக கண்டுகளிக்க முடியும். இன்றைய நேர்காணலில் நிச்சயமா வரணும். ஏன்னா சும்மா நம்ம வேலைக்கு போறோம், இன்னைக்கு 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்குது, 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்குது, 1.25 லட்சம் சம்பளம் கிடைக்குது, அது கிடையாது. நீங்க ஒரு தொழிலை பண்ணீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் நான் இப்போ கொடுக்குற 90-95 பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என் பொம்பளை பிள்ளைகளும் சரி, ஆம்பளை பையங்களும் சரி 90 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட. அப்போ இந்த 90 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கும்போது இந்த 90 குடும்பமும் உங்களுடைய ஒன்றாக, அப்போ 90 குடும்பம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளும் ஒரு நிம்மதியா இருக்கலாம், நம்மளும் சந்தோஷம், நிச்சயமா லாபம் வரும். நம்ம அந்த கஷ்டப்பட்டோம்னா லாபம் வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாசம் சம்பளம் வந்துடட்டும், இந்த மாதம் இந்த சம்பளத்துக்குள்ள அந்த செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நிச்சயமா நம்ம நகரத்தார்கள் எவ்வளவு பேர் தொழில் தொடங்கினாங்க, அதே மாதிரி திருப்பி நம்ம பிள்ளைகளும் தொழிலுக்கு வரணும். மற்றபடி இந்த பருவத்தோட செயல்பாடுகளை பற்றி என்ன அப்படி இல்லை, இந்த பருவத்தில் அவங்க ஒரு பெரிய கட்டடத்தை கட்டியிருக்காங்க, அதை யாராலையும் மறுக்க முடியாது. இவ்வளவு பெரிய டொனேஷன் யாரும் வாங்கி பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது நானாக இருந்தால் கூட சரி, யாராக இருந்தாலும் சரி, இது வாங்குறது கூட. நானே ஒரு தொழில் நான் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ டொனேஷன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஒன்றா இன்னமும் புரியலை. அதாவது இந்த கட்டடம் இதுக்கு இப்போ லீஸுக்குங்கிறாங்க, சில பேர் சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறாங்க. என்னைய பொறுத்தவரை அது நகரத்தார்கள்ட்ட, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மீட்டதில் 10 பேர்ல நானும் ஒரு ஆள். அந்த 10 பேருக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் நீங்கள் நான் ஒரு ஆள். 10 பேர்ல அந்த சொத்து மீட்பில் நான் ஒரு ஆள். எங்களுக்கு தலைவராக தான் இவரை போட்டாங்க, நம்ம சிவனடி அண்ணன். எங்களுடைய டீம் போய் வேலை பார்த்தப்ப அவ்வளவு திருப்தியா இல்லை பலராமசாமிக்கு. அப்பத்தான் மூசோ அண்ணனையும் முத்துக்குமார் அண்ணன், மூசோ அண்ணனை தான் முதல்ல பார்த்து கொண்டாரோ, அவர் தான் முத்துக்குமார் அண்ணனை கூப்பிடுறாரு. அப்போ நம்ம நாச்சிய பண்ண ஆத்தபடி நாச்சிய பண்ணனா அவங்க டைப் அடிச்சு எல்லாம் பண்றதுக்கெல்லாம் கூட இருக்காரு. அப்போ என்னோட முத வந்ததை இன்னைக்கு இருக்க செக்ரட்டரி கதிரேசன்னு நானும் அவர் தான் நகர்ரிகாமில் போய் இந்த இடத்துடைய பேப்பர்லாம் கேட்டு வாங்குறோம். அப்போ என்னோட முத அவர் வர்றாரு. எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறனால என்னை அனுப்பி விட்டாரு. ஆக மொத்தத்தில் என்னன்னா, என்னையை பொறுத்தவரையில் இது ஒரு நந்தவனமா இருந்தது. ஐயாக்கள் உருவாக்கிய நந்தவனம். இதுல இருந்து பூ கொண்டு போறதுக்காகவும், நம்ம பசுமடத்திலிருந்து பால் கொண்டு போறதுக்காகவும் இதுக்காக உருவாக்குனது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, சுமால் செட்டி, பிக் செட்டி, சக்கரத்தார் வீடு தான் எல்லாரும் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஒரு 5500 ரூபாய்க்கு அந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சொத்து இருக்குங்கிறத நம்ம கஷ்டப்பட்டு முன்னாட்டிருந்து எடுத்தோம். இது வேற யார்ட்டையும் போயிடக்கூடாது. இப்போ இருக்க இதே நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இனி வரப்போக நிர்வாகமாக இருந்தாலும் சரி, யாரும் நீ பின்னாடி இருக்கக்கூடிய சந்தைகளோட நிர்வாகம் சரி, நம்மளுடைய சொத்து எந்த சொத்துமே கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை.
அதை இப்போ எனக்கு லேனானாரை நிறைவேற்றுவார் நினைக்கிறேன், வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டார் நம்புறேன். ஏன்னா என்னால கடுமையாக பதிவு போட்டிருக்கேன். பதிவுகள் ரொம்ப கடுமையாக தான். ஆமாம், கடுமையான பதிவு போட்டிருக்கேன். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து நிச்சயமாக பண்ண மாட்டார்னு நான் நம்புறேன். இன்னைக்கு என்னுடைய மனைவிக்கு எனக்கும் திருமணம் ஆகி இன்னைக்கு 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ நான் இவ்வளோ 2 மணிக்கு வர்றேன் சாப்பிட்றதுக்கு, அவளை எனக்காக தான் இந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம். ஏன்னா இந்த பையன் எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் வரவில்லை. 3 பேரும் ஒன்றா தான் பார்த்து சாப்பிட்றோம். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 40 வருஷ பந்தம், 45 வருஷ பந்தம், 50 வருஷ பந்தம்ங்கிறதுலாம் இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை நாம் வரிசையாக சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு மிக வித்தியாசமான ஒரு நகரத்தார் ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். நகரத்தார் சமூக ஆர்வலர், மிகப்பெரிய ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த தொழில் அதிபர் ராங்கியம் அரு சிவா அண்ணனை இன்று சந்திக்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம் முத்துராமனுக்கு வணக்கம். சிவசுப்ரமணியனுக்கு வணக்கம்ண்ணே. உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. நன்றிண்ணே. அண்ணே, நிறைய நம்ம நகரத்தார்களை பற்றி நம்ம இளைஞர்கள் சுய முன்னேற்றத்திற்காகவும் அதன் பிறகு அதாவது வந்து முன்னுக்கு வந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து முன்னுக்கு வரணும்னு நினைக்க துடிக்கிற அந்த இளைஞர்களுக்காகவும் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். முதல்ல உங்களை பற்றி சுய அறிமுகம், உங்கள் கோயில், உங்கள் ஊர், உங்கள் குடும்பத்தை பற்றி. அண்ணே, நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து ராங்கியம். சரி. அருணாசலம் செட்டியார் மீனாட்சி ஆட்சிக்கு மகனாக பிறந்து ராங்கியம் வள்ளியம் செட்டியாருடைய மக வீட்டு பேரனா. என்னுடைய ஊர் வந்து ராங்கியத்திலிருந்து நான் படித்தது எல்லாமே ராங்கியம் பள்ளிக்கூடத்தில் தான், ஸ்ரீ சுவாமி அம்பாள் உயர்நிலைப் பள்ளியில். அதுக்கப்புறம் என்னுடைய பியூசியை வந்து நான் தேவகோட்டையில் படித்தேன். அதன் பிறகு படித்து முடிச்சுட்டு இங்கே நம்ம இங்கே லோக்கலில் நம்ம எல்லா வேலையில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்புறம் திடீர்னு நம்ம துபாய்க்கு போகிற மாதிரி வந்துருச்சு. அதில் துபாய்க்கு போயிட்டு அங்கே துபாயில் வந்து என்னுடைய பணியை தொடங்கி அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து இப்போ என்னுடைய அங்கே நீங்கள் துபாயில் என்ன மாதிரி பண்ணின? நீங்கள் துபாயில் வந்து நான் இருந்த ஒரு பெட்ரோல் பங்குனே. சரி. ஷார்ஜாவில் ஒரு பெட்ரோல் பங்கில் தான் வேலை பார்த்தேன். சரி. அங்கே என்ன வேலையை நீங்கள் செய்யணும்? பெட்ரோல் பங்கில் நம்ம வந்து முதல்ல போகும்போது பெட்ரோல் போடுறதா அந்த வேலை தான். அதுக்கப்புறம் கேஷுக்குள்ளே வந்தோம். சரி. அப்புறம் 9 வருஷம் அந்த பெட்ரோல் பங்கில் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. 10 வருஷ காலம் வேலை பார்த்துட்டு திருப்பி இங்கே சென்னை வரீங்க. ஆமாம் ஆமாம். உங்களுடைய கல்வி தகுதி என்னென்ன, இதுவரையும் படிச்சிருக்கீங்க? நான் பியூசி தானே படித்தேன். பியூசி படிச்சிருக்கீங்க. ஆமாம். மேக்ஸிமம் வந்து ராங்கியம் ஸ்கூலில் தான் படிச்சிங்க. ராங்கியம் ஸ்கூல், அப்புறம் தேவோட்டு சேவன் நம்மளே அங்கே படித்து முடிச்சிங்க. ஆமாண்ணே. துபாய் முடிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் தொழில் தொடங்கினதுங்கிறது எப்படின்னு? அதாவது கவிஞர் வைரமுத்து வந்து என்னை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினச்சார். ஏன்னா நான் அங்கே வந்து துபாயில் வந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். அப்போ நீங்கள் வேலை பார்த்த காலத்தில் தமிழ்ச்சங்க தலைவராக இருந்தேன். நீங்கள் அடிப்படையில் தமிழ் ஆர்வலரான? ஆமாம், நிறைய. அப்போ தமிழர் நற்பணிக் கழகத்தில் நான் வந்து ஒரு நற்பணிக் கழகம்னு உண்டாக்கி, சரி, அங்கே இறந்து போனவங்களுடைய பாடியெல்லாம் அநாத பாடின்னு சொல்லி அவங்க வந்து சில சமயத்தில் டிக்ளேர் பண்ணி அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டாங்க. அதாவது வந்து இங்கே இந்தியாவிலேருந்து போகிறவங்க ரொம்ப சிரமப்படக்கூடிய விளிம்பு நிலை மனிதர்கள், ரொம்ப சிரமப்படுறவங்களே எல்லாம். அப்போ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இந்த வந்து அன்னோன் பர்சன் அப்படின்னு போட்டு அனாதை பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி தகவல் கிடைக்கும் போது இந்த நற்பணிக் கழகம்னு ஒன்று தொடங்கி, இந்த நற்பணிக் கழகத்து மூலமாக நம்ம வந்து யாருக்காவது என்ன உதவி செய்யலாம்களே, இந்த மாதிரி இதை பாடியெல்லாம் எடுத்து நம்ம ஊருக்கு ஒன்று அனுப்புறது, இல்லை அப்புறம் அங்கேயே ஈமக்கிரியை பண்ணுறது. சரி. அதுதான் நற்பணிக் கழகத்தை அங்கே வந்து நமக்கு வந்து இந்தியன் கவுன்சில் ஜெனரல் JN மகஜன்கிறவர் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். மோகன் சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நிறைய பாடிகளை நம்ம இங்கே அனுப்பியிருக்கோம், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்களை நாங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றதுக்காக இலக்கிய நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டோம். வைரமுத்து மட்டும் இல்லை, வைரமுத்து வந்திருந்தார், திருக்குள முனுசாமி ஐயா வந்திருந்தார், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் வந்திருந்தார், கவி காமுஷரிப்பு வந்திருந்தாரு, மேத்தா வந்திருந்தாரு. இந்த மாதிரி இலக்கியவாதிகளை பூரா கூப்பிட்டுருந்தோம். சரி. அதுல வைரமுத்து ஒருத்தர். அப்ப வைரமுத்து என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஆளுமையோட நீங்க வந்து இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம சேர்ந்து நம்ம பண்ணோம்னா நம்ம என்ன ரொம்ப சிறப்பா போகலாம்னு சொன்னார். அதை நம்பி நம்ம சென்னைக்கு வந்தது அப்ப அந்த நேரம். சரி. அதுக்கு அப்பதான் சென்னைக்கு வர. ஆமா, அப்பதான் வர்றேன் திருப்பி. சரி. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம ஒரு 5 புத்தகங்கள் நான் ஒன்று தயார் பண்றேன், அந்த 5 புத்தகங்கள் நம்ம வெளியிடுவோம், அதோட என்னோட உடன் இருங்க அப்படிங்கிற அவருடைய ரைட்ஸ் வந்து வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கு. பல இடங்கள் அவருடைய புத்தகத்துடைய ரைட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் போய் வாங்கி நானும் அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்கர், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறி போயிட்டார் மாரிமுத்துன்னு ஒரு நடிகர், இந்த 3 பேரும் வந்து என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துல இருக்க ரைட்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கி சூர்யா பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். சூர்யாங்கிறது அவர் எப்போவுமே கலைஞரோட ரொம்ப நெருக்கமானவர். சூர்யா பப்ளிகேஷன் ஒன்றை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து இங்கே வந்து இந்த 5 புத்தகத்தையும் ராஜா முத்தியாமன்றத்தில் வெளியிடணும்னு சொல்லி பண்ணுறாரு. அதோட நானும் கூட இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாளில் 2 பேருக்கு ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அவரை விட்டு நான் வெளியில் வந்துடுறேன். அப்போ அவர் துபாய்க்கு வந்திருக்கும் போது 2 தவணை துபாய்க்கு கூப்பிட்டுருக்கேன். அப்போ ஏன்னா அவர் இளையராஜா விட்டு பிரிஞ்சு அவர் ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்க நேரத்தில் தான் நம்ம வந்து அவரை கூட்டிகிட்டு போய் அவரை வந்து ரொம்ப பிரபலப்படுத்துகிறோம். அவர் உள்ளுடைய பிரபலமான கவிஞர், மாபெரும் கவிஞர் அவர்.
இருந்தாலும் நடுவில் அவருக்கு ஒரு தொய்யல் ஏற்படும் போது திருப்பி ஒரு ஊட்டம் கொடுத்தது எங்கள் தமிழர் நற்பணி கழகம். கவிதை கேளுங்கள்ங்கிற கேசட்டை முத வெளியிட்டது நாங்கள் தான். அதுக்கப்புறம் தான் இங்கே கமலஹாசன் வெளியிட்டாரு. அந்த கவிதை கேளுங்கள் கேசட்டில் அவர் கவிதையை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் என்ற புத்தகத்தில் எங்கள் நம்ம ஷார்ஜா துபாயினுடைய அந்த நற்பணி கழகத்தினுடைய அதை பற்றி முழுசாக எழுதியிருக்காரு. என்னையை பற்றி 8 பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட 1 பக்கம் 1.5 பக்கம் என்னையை பற்றி எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு 2 நெருக்கமாக இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் உங்களை பற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கத்துக்கு 1.5 பக்கத்துக்கு 8 பக்கத்தில் 1.5 பக்கத்துக்கு என்னையை பற்றி எழுதியிருக்காரு. அப்போ அதாவது அவர் ரொம்ப நல்ல பெரிய கவிஞர். நமக்கு ஒரு சில சேரத்தில் அவருடைய இது நமக்கு பிடிக்கல. அப்போ நம்ம வந்து வெளியில் வந்துடுறோம். அப்போத்தான் இந்த ராங்கியத்தில் வந்து நான் வரும்பொழுது ஒரு ஆஞ்சநேயர் அடிபட்டு இறந்துருது. அந்த அடிபட்டு இறந்த ஆஞ்சநேயரை ஒரு கோயில் கட்டுறோம்னு சொல்லும்போது அந்த கோயில் கட்டுறதுக்கு வந்திருந்தா என்னுடைய மச்சினர் வந்து மைத்துனர் வந்து வீட்டிமில்ல ஒர்க் பண்ணுறவர். அதுதான் நம்ம வந்து ஒரு தறி வந்து போடுறதுனா போடுவோம்னு சொல்லி இந்த டெக்ஸ்டைல் எனக்குள்ள அப்போ தான் நான் வர்றேன். அப்போ தான் நீங்கள் என்றாகிறேன். அதுக்கு நடுவில் நான் கமலா தேட்டரில் விஎன் சிதம்பரம் அவங்க இருக்கா, எங்கள் மாமா வீடு. அந்த கமலா தேட்டர்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கமலா தேட்டரில் நான் வந்து நிறைய வேற மாற்றங்களை கொண்டு வந்தேன். இப்போ ரொம்ப பெரிய மாற்றங்களை அவங்க பண்ணிட்டாங்க. நான் சில மாற்றங்கள் கொண்டு வந்தேன் அந்த நேரத்தில். சரி, அது நீங்கள் கமலா திரையரங்கத்தில் பணிபுரிந்தது எந்த நாட்கள்னா? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்கள் இருக்கலாமா? ஆமாம், 91 நான் வந்து துபாயிலேருந்து வந்தோடனே வைரமுத்தோடு பிரிஞ்ச உடனே அங்கே கமலா தேட்டருக்கு தான் போகிறேன். சரி, அப்போ வைரமுத்தோடு நான் இருக்கும்போது திலீப்புங்கிறவர் தான் இப்போ இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான். அவரை தான் இந்த திலீப்புங்கிறவர் தான் நாங்கள் 2 பேரும் போய் சந்திக்கிறோம். அதுதான் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்போசிங்க நீங்கள் இருக்கீங்க? இருக்கேன், கூட இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோஜாவோட கம்போசிங் நான் அவரோட இருக்கேன், கவிஞரோட இருக்கேன். சரி சரி, கவிஞரோட இருக்கேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை, அருணாச்சலம் எல்லாத்துலேயுமே கூட இருக்கேன் நான். சரி சரி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அதாவது சினிமா லைனில் தான் சில இதெல்லாம் வருமே. அப்படி இருக்கும்போது நம்ம அதை விட்டு வெளியில் வந்தோம். கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில் வர்றீங்க. உங்களுடைய தொழிலை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தொழில் எப்படின்னா, நான் முதல்ல சாதாரணமாக வந்து ரூட்டிசின்னு ஒரு தறியை போட்டிருந்தேன். அதாவது துணி நெஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த தறி வந்து ரூட்டிசின்னு ஒரு 40 தறி வச்சுருந்தேன். அதன் பிறகு இப்போ என்னுடைய பையன் வந்து MBA முடிச்சுட்டு வெளியில் வேலை பார்த்துருக்கும் போது அவனை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு இந்த தறியில் வந்து மாடர்னைசேஷன் பண்ணுவோம். ஜப்பான்லேருந்து ஏர்ஜெட்டுங்கிற தறியும், இத்தாலியிலேருந்து சூடோகோமாங்கிற தறியும் 2 தறியும் கொண்டாந்துருக்கேன். இந்த 2 தறியும் வந்து அந்த 40 தறிக்கு மேலே உள்ள உற்பத்தியை அந்த இது கொடுக்கும். அது கிட்டத்தட்ட 80 தறியுடைய உற்பத்தியை இந்த 12 ஒரு 8 20 தறியும் கொடுக்கும். அப்போ இதில் வந்து என்ன விதமான டிசைன் வேணாலும் நம்ம போடலாம். இந்த ஜப்பான் தறியிலையும் இந்த இத்தாலி தறியிலையும். அதை என் பையன் வந்து இப்போ மார்க்கெட்டிங் வந்து இப்போ பங்களாதேஷ், கம்போடியா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எங்களுடைய தொழில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த தொழிலை பொறுத்தவரை அந்த மாதிரி காட்டன் மாதிரியான துணி வகை. ஆமாம், பேண்ட் கிளாத்து, ஷர்ட் கிளாத்து. நீங்கள் போட்டியில் ராமராஜனுடைய சட்டை வருது அது மாதிரி பேண்ட் கிளாத்து வந்து எல்லா விதமான பேண்ட் கிளாத்து, அது மாதிரி கலர் சட்டை எல்லாம் அந்த மாதிரி வருதுல, அது கிரேயாக வரக்கூடியது, அந்த வேஷ்டி வரக்கூடியது, இது எல்லாமே ஜான்சன் கம்பெனிக்கு நாங்கள் நிறைய சப்ளை பண்ணியிருக்கோம். ஜான்சன் வேஷ்டிக்கு நிறைய சப்ளை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான தொழில். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இப்போ வந்து தொழில் செய்கிறதுல அதிகமாக நாட்டம் காட்டலை. அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் முனைவராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா, தொழிலுங்கிறது இன்றைக்கி வளர்ந்து பல வழியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பல கஷ்டங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கடுமையாக அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலே உழைச்சோம் அப்படின்னா, அதிலே கவனத்தை செலுத்தி இப்போ ஒன்றுமே வேண்டாம். நான் இப்போ வர்றதே இப்போ அந்த பாருங்க பார்த்தா நான் வந்தேன் சாப்பிட்றதுக்கே வந்து 2 மணிக்கு. காலையில் கரெக்டாக என்னுடைய டைம் பார்த்து நான் 9:05 நான் என்னுடைய கம்பெனியில் இருப்பேன். நான் சாயந்தரம் மத்தியானம் சாப்பிட வந்துட்டு உடனே போயிடுவேன். 7:05 வரையும் என் கம்பெனியில் இருப்பேன். அப்போ நான் 9:05 இருக்கும்போது என்னுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க அந்த 9 மணிக்கு கரெக்டாக வரணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது எங்களுடைய இது வந்து 3 ஷிஃப்ட், 8 to 4, 4 to 12, 12 to 8. அப்போ இந்த 3 ஷிஃப்ட் இருக்கும்போது இந்த 3 ஷிஃப்ட்டுக்கு அந்தந்த லேபர்கள் கரெக்டாக வர்றாங்களா, அவங்களோட நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கவங்க 32 வருஷம் நான் தொடங்கிய காலத்துலேருந்து இருக்காங்க. 32 வருஷமாக இருக்காங்க. யாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போய் விலகி போகிற ஆளுகள்லாம் இல்லை. என்ன காரணம்னா, நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம ஆயுத பூஜைன்னு ஒன்று வருது அப்படின்னா பிள்ளைகளையும் வர சொல்கிறோம், பொண்டாட்டிலையும் வர சொல்கிறோம், அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம், பையங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். இதில் வந்து எப்படின்னா, யார் அட்டண்டன்ஸ் படி 310 நாள் வர்றாங்க, 320 நாள் வர்றாங்களோ அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு போனஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு உறவுகளை அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம என்னதான் கவனமாக பார்த்துக்கிட்டு வந்தால் கூட அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்மளால் நிச்சயமாக எந்த தொழிலையும் முன்னுக்கு வர முடியாது. எனக்கு என்னுடைய தொழிலாளியை பூரா பேருமே நான் தொழிலாளி நினைக்கிறது இல்லை. அவங்களோட கல்யாணத்துக்கு போயிடுறது, காதுகுத்துக்கு போயிடுறது, எதுனாலும் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். திடீர்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைக்கு 20,000 பணம் கட்டணும், 3-4 பேருக்கு எங்கள் கம்பெனியில் ஹார்ட் அட்டாக் வந்த ஆளுகளுக்கு, ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு நான் செலவு பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் 350 பேருக்கு டாக்டர் மாதவனை வச்சு வைத்தியம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கூட நீங்கள் வர்றது கொஞ்சம் முன்னாடி கூட ஒருத்தருக்கு ஸ்டண்ட் வச்சு இன்றைக்கி 2 லட்ச ரூபா செலவு. ஆனால் அவர் கட்டுறாரு. அதுலேயுமே நான் பேசி கீசி பண்ணி டாக்டர் மாதவன்கிட்ட பேசி நேற்று வந்து திடீர்னு காப்பாற்றிருக்கேன். நேற்று முந்தாள் வந்தவரை ஆக நிறைய பேரை காப்பாற்றுற மாதிரி எங்கள் கம்பெனியில் உள்ளவங்களுக்கும் நான் என்னுடைய பங்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவங்கள காப்பாற்றிருக்கேன். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய உறவுகள் வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய வந்து வேலையாட்களாவோ, எனக்கு சாதாரண என் டிரைவரே நான்
என்னோட உட்கார வச்சு நான் சாப்பிட வைக்கிறது. காரணம் நீங்க வந்து உங்களோட தான் உட்காந்து என்னோட தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஓ சரி. அவன் நாங்கள் மேலே இருப்போம் டேபிள், அவன் கீழே இருப்பேன், அவனே எடுத்து வச்சுக்குவேன், எல்லாம் பண்ணிக்க. நாங்கள் எடுத்து கொடுக்குறது, அங்கே போய் சாப்பிடு அதெல்லாம் சொல்கிறது. என்ன காரணம்னா காமராஜரே வந்து முதல்ல டிரைவர்கிட்ட வந்து சாப்பிட்டியாலும் தான் கேட்பாரா எடுத்தோன்னே. இந்த நிறைய நான் படித்ததை வச்சு தான் சரி நம்மளும் அந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து அவங்களே எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் கம்மியாகுது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டுருவாங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு அந்த அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அதான் இளைஞர்களுக்கு தொழில் செய்யணுங்கிறதுல வந்து எப்படி ஒரு இன்டியூஷனாக ஒரு முயற்சி எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி வேலைக்கு போயிட்டோம்னா அந்த வரக்கூடிய சம்பளத்தில் நம்மளுடைய வருமானத்தை வச்சு நமக்கு போதும். வேலைன்னா இதில் வந்து தொழிலில் லாபம் வரலாம், நட்டம் வரலாம், நம்ம வந்து எங்கே நட்டப்பட்டுருவோமோ ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே நமக்கு இன்றைக்கி வந்து அரசாங்கத்திலே நிறைய சப்சிடி கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அரசாங்கம் ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ நாங்களே முதல்ல ஒரு பேங்கில் வைக்கும்போது 12% இருக்குது அப்படின்னா அடுத்த பேங்கில் 9% இருக்குன்னா இப்போ அடுத்த பேங்கில் 8-7% பேசி 8% மாற்றிருக்கோம். அப்போ நிறைய வந்து இன்றைக்கி வந்து பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதில் கவனமாக வந்து நம்ம நட்டமாக போயிடும், ஆகா நம்ம வந்து தோற்றுருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிச்சயமாக உழைச்சோம்னா அது இளைஞர்கள் போகிற பேர் வேலைக்கு போனால் அந்த மாசச்சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்துருச்சு நம்ம ஆளுகள்கிட்ட. முந்தி நகரத்தார்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு நானே ஒருத்தட்ட வந்து முதல் ஆரம்ப காலத்தில் எங்கள் ஆட்சியுடைய மாமனார்ட்ட தான் நான் வந்து கை வளர்க்கு எங்கள் அப்பச்சி கொண்டே விட்டாங்க சம்பந்தியான்ட்ட. நான் எங்கள் அப்பச்சிட்ட போய் நான் பியூசி முடித்தோன்னே ஃபெயிலாக போயிட்டேன். பியூசி ஃபெயிலாக போனோன்னே திருப்பி படிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. எங்கள் அப்பச்சி படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணலாம், இல்லை இப்போ வட்டி கடைக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது இல்லை இங்கெல்லாம் நீ சரியாக வராது அப்படின்னு எங்கள் ஆட்சி மாமனார்ட்ட கொண்டே விட்றாங்க. எங்கள் ஆட்சி மாமனாருக்கு மீனாட்சி எசன்ஸ்ன்னு சொல்லி கும்போணத்தில் மீனாட்சி மெடிக்கல், மீனாட்சி எசன்ஸு, ஃபைனான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா அந்த வட்டி கடை இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த இதில் வந்து எனக்கு என்னென்னா கணக்கு எழுதுறதுக்கு இந்த 3 கணக்கையும் ஒன்றா கொண்டாந்து கொடுப்பாங்க. 3 கணக்கையும் ஒன்றா கொண்டாந்து கொடுத்து இந்த நோட்டு குறிப்பு பேரோட கொண்டாந்து கொடுத்து இதில் இருந்து 5 எடுன்னு சொல்லுவாங்க. அப்போ மைப்பேனா தான் அப்போ உள்ளதில். இப்போ இந்த மாதிரி ரெட்டு பேனாலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வேணாலும் அடித்து எழுதலாம்ங்கிறதுலாம் கிடையாது. அன்றைக்கி ஒரு தவணை நீங்கள் லேசாக ஓவர் ரைட்டிங் பண்ணாலும் தலையில் கொட்டிவிடுவாங்க. என்னடா அப்படி ஓவர் ரைட்டிங் பண்ணிடா, கவனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. கவனம் எங்கே தான் இருக்கமே அப்படின்னா அது எப்படி ஓவர் ரைட்டிங் வரும்பாங்க. ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல லேசாக மை ஊறி போய் லேசாக பிளேடை வச்சு அழிச்சிட்டு பண்ணோம்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸில் கொண்டு கணக்கு காமிக்கணும்டா, இந்த இடத்துல நீ வேறு எதை எழுதிவிட்டு அழிச்சிட்டு பண்ணியிருக்க அப்படின்னு நினைப்பாங்க, சந்தேகப்படுவாங்க. எழுத்துலாம் முத்தாக எழுத்து அதே மாதிரி ஒரே மாதிரி வரணும், நீ இந்த மாதிரி பார்த்து பண்ணப்படாதம்பா. இது ஒரு பழக்கம். இப்போ இதை பழகினதை வச்சு அவங்க என்ன பண்ணுறா, நம்ம ஒரு பஸ் வாங்குவோம்டா, உங்கள் ஆட்சி வீட்டுக்கும் உங்கள் ஐத்தானுக்கு சேர்த்து துபாயில் தான் எங்கள் ஆட்சி ஐத்தேன். அப்போ துபாயில் இருக்காரா ஒரு பஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாங்குவோம்னு சொல்லி அந்த பஸ் வாங்குறாங்க. எங்கள் ஆட்சி நாத்தனா வீட்டுக்கு அவங்க புதுக்கோட்டையில் நடராஜான் போகணும்னு சொல்லி அவங்க நடராஜன் அவங்களுக்கு தியாகனனுக்கு எங்கள் ஆட்சி வீட்டுக்கு எங்கள் அம்மானுக்கு எல்லாருக்கும் பங்கு வைக்கிறாங்க. இந்த எசன்ஸ் கடை இந்த மருந்து கடையை பார்த்துக்கிட்டு நான் பஸ் கம்பெனிக்கு போகிறேன். ஒன்று ஆடுதுறை டு சிதம்பரம் மீனாட்சி பஸ்ஸுன்னு, இன்னொன்று மாயவரம் டு ஜெயங்கொண்டு. இந்த ஆடுதுறை டு சிதம்பரத்தை நான் வந்து கும்போணம் வரல இழுக்கிறேன். இப்போ இந்த கும்போணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடுதுறை விட்டு வரும்போது மாயவரத்துக்கு ஏபிசி காலேஜுக்கு நிறைய பிள்ளைங்க ஏறும், சீர்காழி காலேஜுக்கு நிறைய பிள்ளைங்க ஏறும், பையங்க ஏறுவாங்க. அப்போ என்னன்னா அந்த கூட்டத்தை வந்து ஆடி மாதமாக இருந்தாலும் எங்கள் வண்டியில் 145 பேர் இருப்பாங்க, 49 பேர் தான் இருக்கலாம், ஆனால் 145 பேர் இருப்பாங்க. எந்த ஆர்டிஓ எந்த பிரேக்டிஸ் பட்டு எதை பற்றி கவலை இல்லை. அவங்கெல்லாம் எப்படி பார்க்கணும், மீனாட்சின்னு வண்டி வந்தாவே அவங்க மாதிரி பேசாமல் விட்டுருவாங்க. இந்த 140 பேர் வெத்தில எடுக்கிற மாதிரி முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் வந்து டிக்கெட் போடுவாங்க. காதல் வாகனம்னு பேர் வச்சுருந்தேன். என்ன காரணம்னா அப்போ தான் முத இந்த டேப் ரெக்கார்டு போடுறது வந்துச்சு. செந்தில்னு ஒரு பஸ்ஸு தஞ்சாவூர் டு சீர்காழி வந்த பஸ்ஸில் முத போட்டாங்க. அடுத்தது மாயவரத்தில் நாங்கள் போட்டோம். சேலத்தில் போய் இந்த ரெக்கார்டை போட்டுட்டு வந்தோம். இந்த பாட்டெல்லாம் போட்டு இந்த பண்ணும்போது இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அண்ணனுக்கு வந்து முத்துராமனுக்கு சிவசுமணன்லாம் ஏறுறீங்கன்னா உங்களுக்குலாம் ₹1 டிக்கெட். அப்போ ₹1 டிக்கெட், ₹1 டிக்கெட்னா 50 காசு தான் பிள்ளைகளுக்கு. 50 காசு ஸ்டேஜ் வந்து 50 காசு டிக்கெட் இருக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு 25 காசு தான். அதனால் எங்கள் வண்டி எப்போவுமே நிறைஞ்சு வலியும். அது லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் எல்லாரும் காதல் பண்ணுறவங்க பூரா ஏறி வருவாங்க பையங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஒரு லாயராக இருக்காங்க, ஒரு லாயருடைய குமாஸ்டாவாக இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்குன்னா எங்கள்கிட்ட வந்து ஐடி கார்டை காமிச்சு எங்கள்கிட்ட ஒரு ஸ்லிப்பு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த 50 காசு 25 காசு. இப்போ நிறைய பேர் இதில் காதல் பண்ணாங்களே, திருமணத்தில் முடிஞ்சுதான் நிறைய திருமணத்தில் முடிஞ்சு. அதுக்கு நாங்கள் பஸ்ஸை வந்து எல்லாரும் மொத்தமாக போய் அந்த திருமணத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். சரி, அது மாதிரி பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. நம்ம வண்டியில் வாழை மரம் கிளம்பரம்லாம் கட்டி பார்த்தீங்கன்னா ஏக ஜெகஜோதியா, டிரைவருக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்டு, கண்டக்டருக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பஸ் டேங்கிறது வந்து பெரிய விழாவாக நடக்கும். அப்போ என்னைய வந்து எப்படின்னா என்னைய வந்து வேலை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் ஐத்தானு வந்ததில்லை, எங்கள் ஆட்சி வந்ததில்லை, எங்கள் ஆட்சியுடைய நாத்தனா வீடு வந்ததில்லை, எங்கள் அம்மானு வந்ததில்லை. முழுக்க என்னை முதலாளின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பஸ் கம்பெனி முதலாளி வர்றாரு, அவருக்கு கிஃப்ட் கொடுன்னு சொல்லுவாங்களே ஒழிய அப்போ நமக்கும் கல்யாணம் ஆகலை. பார்த்தோம்னா இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தோம்னா நம்மளால் அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய சேட்டைகள்லாம் இருக்கும். ஆனால் பட் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து டிரைவர் கண்டக்டர் ஒரு நல்ல நெருக்கமாக இருப்பாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மள்கிட்ட ஒரு பெரிய நெருக்கமாக இருப்பாங்க. எல்லாரோடையும் நல்ல எல்லா விஷயம், ஒரு கல்யாணம்னாலும் சரி அப்படியே அந்த பஸ் அங்கே நிறுத்தி அவங்க சாப்பிட கூப்பிடுவாங்க. போகலைன்னா
என்னத்தையாவது கட்டி கையிலாவது கொடுத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு நெருக்கமா இருந்தாங்க அந்த பையங்கள்லாம். இந்த டேப் ரெக்கார்டு போடுங்கிறது அப்பதான் செந்தில் பஸ் முதல்ல, ரெண்டாவது நாங்க முதல்ல கேசட் போட்டு பாடும். ஆமா, கேசட் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா, நான் வந்து சேலத்துல போய் அதை பண்ணிட்டு வந்தேன். ஓ, அந்த செட்டப். ஆமா, அந்த ஆடியோ செட்டிங். அப்ப சேலத்துல பண்ணாங்க. அப்ப அந்த ரெக்கார்டு என்னென்ன பாட்டு வேணும், இளையராஜா பாட்டு வேணுமா, அந்த பாட்டு வேணுமான்னு சேலத்திலே டேப் பண்ணி கொண்டு 15 வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லா பதிலையும் பண்ணாங்க. நம்ம அது வந்து ரெண்டாவது நம்ம தான், செந்திலுக்கு அடுத்து நம்ம தான், மீனாட்சி தான். அதன் பிறகுதான் நான் துபாய் போறேன். அது வரையும் நான் இங்கே தான் இருந்தேன். அப்போ வந்து நீங்கள் வந்து கடுமையாக துபாயில் உழைச்சிட்டு வந்தால் கூட தொழில் செய்யணுங்கிற மோட்டிவேஷன் ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தொழில் பக்கம் அவசியம் திரும்பணும், நிச்சயமா வரணும். ஏன்னா சும்மா நம்ம வேலைக்கு போறோம், இன்னைக்கு 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்குது, 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்குது, 1.25 லட்சம் சம்பளம் கிடைக்குது, அது வந்து கிடையாது. நீங்க ஒரு தொழிலை பண்ணீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் நான் இப்போ கொடுக்குற 90-95 பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என் பொம்பளை பிள்ளைகளும் சரி, ஆம்பளை பையங்களும் சரி 90 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட. அப்போ இந்த 90 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கும்போது இந்த 90 குடும்பமும் உங்களுடைய ஒன்றாக, அப்போ 90 குடும்பம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளும் ஒரு நிம்மதியாக இருக்கலாம், நம்மளும் சந்தோஷம், நிச்சயமாக லாபம் வரும். நம்ம அந்த கஷ்டப்பட்டோம்னா லாபம் வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதம் வந்து சம்பளம் வந்துடட்டும், இந்த மாதம் இந்த சம்பளத்துக்குள்ளே அந்த செலவு போடுவோம்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நிச்சயமாக நம்ம நகரத்தார்கள் எவ்வளோ பேர் தொழில் தொடங்கினாங்க, அதே மாதிரி திருப்பி நம்ம பிள்ளைகளும் தொழிலுக்கு வரணும். அதன் பிறகு இப்போ நீங்களே வந்து நம்ம ராங்கியத்தில் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. முத்துராமன் அந்த கோவில் கும்பாபிஷேகம் எடுத்தோம். உங்களுடைய ஆன்மீக பணிகளை பற்றி. எங்கள் அப்பத்தாட்ட ஐயா முத்துராம செட்டியார் அவங்க மலேசியாவில் கொண்டு வைத்தாங்க. ஒரு பெரிய மார்க்காவில் ஏஜெண்டாக இருந்தாங்க. அவங்க சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்களாம். அதனால் அவங்களுக்கு பேர் சத்யவான் முத்துராம் செட்டியார்னு பேர். எங்கள் அப்பச்சி வந்து சிங்கப்பூரில் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் 38 மிக பிரமாண்டமாக ஒரு ARMARங்கிற ஒரு நமக்கு அந்த கிட்டங்கியில் மார்க்கெட் ஸ்ட்ரீட் 38 அந்த கிட்டங்கியில் மிக பிரமாதமாக அவங்க வந்து மணி லெண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வந்து தான் நமக்கு அந்த திருச்சேரியில் அந்த கடையை ஆரம்பித்தாங்க, வட்டி கடை ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் தாயார் வந்து எப்படின்னா, எங்கள் தாயார் வழியில் இருக்கக்கூடிய ஐயா வந்து வள்ளியப்பையான்னு பேர். அதாவது VN சிதம்பரம் செட்டியாருக்கு அப்பத்தாவட்ட ஐயா, எனக்கு ஆயாவட்ட ஐயா. அவங்க ராங்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஒரு விநாயகர் கோயில் கட்டியிருக்காங்க, சிதம்பர விநாயகர்னு சொல்லிட்டு. எய்த்தாப்பில் 8 எல்லா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கல் கட்டடத்திலான ஊரணி ராங்கியத்தில் தர்மாஸ்பத்திரி பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் தாயார் வந்து எங்களை வந்து சின்ன பிள்ளையில எங்களை அந்த சித்தி விநாயகர் சேம்பர விநாயகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சேம்பர விநாயகர் கோயிலை எங்களை ரெகுலராக பழக்கப்படுத்துனதுனால தான் நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுற மாதிரி வந்துச்சு. எங்கள் தாயார் ரொம்ப ஆன்மீகத்தில் போகாத இடங்களே கிடையாது. எல்லா விதமான ஊர்களுக்கும் அந்த வயசுலேருந்து அவர் முடியாத வயசுலேயும் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வழியில் நாங்கள் வந்ததுனால அந்த மாதிரி நாங்கள் வந்து கிருஷ்ணர் சிலை எங்கள் வீட்டில் ஒன்று ராங்கியத்தில் இருந்துச்சு. அந்த சிலைக்கு நாங்கள் காலையில் சுற்றி வந்துட்டு அதுக்கு வந்து அந்த துளசிக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா தான் எங்களுக்கு காலை பலாரமே அந்த அளவுக்கு இருக்கும். எங்கள் அப்பச்சி ரொம்ப கண்டிஷனானவங்க. அவங்க எங்கள் அப்பச்சி உட்கார சொன்னா தான் நாங்கள் உட்காருவோம், இல்லைன்னு நின்றுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி வழியில் வந்ததுனால ஆன்மீகமும் எங்களுக்கு வந்து பல காரணங்கள் அதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால ஆன்மீகத்தில் ஈடுபடுற மாதிரி வந்து. நான் சாதாரணமாக எங்கள் வளத்தியம்மன் கோயில் இருக்குது படப்பூரில் தீர்த்து எடுக்கிறதுக்கு நான் 3வது படிக்கிற காலத்தில் என்னை ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இல்லை எடுக்கிறதுக்கு என்னை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி விட்டாங்க 8 வயசில். அன்றைக்கி துவாரிலையும் கிண்ணிப்பட்டில் போய் தீர்த்து எடுக்க போனோம். இன்னைக்கு இவரையும் தீர்த்து எடுக்கிறதுக்கு என்னுடைய அந்த இதில் எழுதிட்டாங்க. இன்னாருடைய இதில் வந்து குடும்பத்தில் வளத்தியம்மன் கோயில் தீர்த்து எடுக்கிறது. நான் தீர்த்து எடுத்துட்டு வந்தவர் தான் படப்பு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாக்கியம் எனக்கு இறைவன் அருளால் கிடைச்சி. நிச்சயமாக இறைவன் அருளால் கிடைச்சி. 3வது படிக்கும்போது எப்படி கிடைக்கும்? எங்கள் பெரிய பிச்சு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க டக்கு நீ போட அந்த மாட்டு வண்டியில் போடா, அந்த முருகன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போனோம். அதுக்கு அடுத்தது கருப்பு கோயிலில் எனக்கு நிறைய ஈடுபாடு ஏற்பட்டு, கருப்பு கோயிலில் எங்கள் ஊர் குலதெய்வம் தான் எனக்கு ராங்கியம் கருப்பறேன். அதில் நிறைய ஈடுபாடு ஏற்பது. கும்பாசத்தில் வந்து கும்பாசத்தில் வந்து நிறைய பேர் வந்து அதில் இருக்க எஸ்எல்என் பார்த்தாரு. எஸ்எல்என் அண்ணன் பார்த்தா எஸ்எல்என் தம்பி அவங்க பெரிய நல்லா இருந்தாங்க, தட்சிணாமூர்த்தி ஆத்தக்குடி இருந்தாங்க. எல்லாரும் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன கொடுத்தாங்கன்னா, வந்திருக்கக்கூடிய 5000-10,000 பேருக்கும் சாப்பாடு பண்ணக்கூடிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. அது எங்கள் ஆயா வீட்டில் வந்து பர்மிஷன் வாங்கி யூனிவர்சிட்டி வழியே பர்மிஷன் வாங்கி எங்கள் ஆயா வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் நடத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டோம். அந்த பாக்கியம் அதிலிருந்து இப்போ நான் டெஸ்ட் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த 18 பேர் டெஸ்ட்டில் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த ஆஞ்சநேயர் அடிபட்டு இறந்துச்சு. இப்போ 36வது வருஷம். இப்போ வர 3வது சனிக்கிழமை 3000 பேருக்கு அன்னதானம் போட போகிறோம். 36 வருஷமாக அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நிறைய பேர்களை கூட்டியாந்தான், பல பேச்சாளர்களாக கூட்டியாந்த அதெல்லாம் கிடையாது. சாப்பாடு மட்டும் தான் போடுறோம். 3000-3500 பேருக்கு இந்த பாக்கியம் எனக்கு ஆஞ்சநேயர் பாக்கியம் கிடைச்சிச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த ஜீவசமாதி, நீங்கள் சொல்லக்கூடிய ஜீவசமாதி, எந்தெந்த ஊருக்கோ நான் ஜீவசமாதிக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு ஊராக போகும்போது ஒருத்தர் எங்கள் சின்னத்தா மையன் சொன்னார், சுகலிங்கனைங்கிறவர், என்னப்பா ஒவ்வொரு ஊராக போய்கிட்டு இருக்க, நம்ம ராங்கியத்தில் அருமையான ஜீவசமாதி இருக்குது, பாலடைஞ்சு கிடக்கு, 160-165 வருஷம் ஆச்சுனார். அதை புதுப்பிக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சி அதை முதல்ல புதுப்பிச்சு அதை கும்பாசம் பண்ணி திருப்பி 2வது பண்ணும்போது நீங்கள் வந்திய அண்ணன் நீங்களும் வந்திய அந்த 2வது கும்பாசம் பண்ணி
இன்னைக்கு மறுபடியும் இப்போ வர்ற குரு பூஜை வந்து வர்ற திங்கக்கிழமை இருக்கு. அது 18 ஊர்கள் சம்மந்தப்பட்ட குரு பூஜை அது. அப்போ அதில் இன்னமும் நம்ம தலைவராக போட்டிருக்காங்க, அந்த கோயிலுக்கே இப்போ தலைவராக போட்டிருக்காங்க. ஏதோ கடவுளுடைய பாக்கியத்தில் இந்த ஆன்மீக பணி பூரா இறைவனோட அருளால் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பெரிய இறைவனுடைய இதுதான். ஆனால் இன்னும் இது ஆன்மீக பணி அப்படிங்கிறத வந்து ஒரு ஈடுபாட்டோட நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் தீவிரமாக யாருடைய பக்தர்? இங்கே கிருஷ்ணனுக்கு கோயில் வச்சிருக்கீங்க. ஆமாம், உங்கள் வீட்டுக்குள்ளே. நீங்கள் யார் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னா? கிருஷ்ணர்னா எங்கள் ஆத்தா வந்து கிருஷ்ணரை வந்து ராங்கியத்தில் வச்சு இப்போ கும்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி. அந்த கிருஷ்ணரை எதிர்பாராத விதமாக அதை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வீடு கட்டுற மாதிரி வந்துருச்சு. அப்போ நம்ம என்னன்னே தெரியாமல் ஒரு சும்மா சிலையை வச்சு தானே சும்மா தானே வச்சு கும்பிட்டு துளசி மாடம் தானே எடுத்துட்டு வீடை கட்டிவிட்டோம். அது ஒரு சமான பிரசன்னம் பார்க்கும்போது இந்த கிருஷ்ணரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்ததுங்கிறதுக்கு வந்து பல மாதிரியான போட்டு பார்த்து சொல்லும்போது அது கிருஷ்ணர் தாங்கிறத நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அந்த நேரத்தில் வந்து வேற வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கிருஷ்ணரை வந்து எங்கள் ஆத்தா வச்சிருந்தா அதே துளசி மாடம் அதே மாதிரி கிருஷ்ணனை செஞ்சு வச்சோம். நான் உள்ளபடியே பார்க்க போனோம்னா எங்கள் வளர்த்தியம்மனை வந்து வளர்த்தியம்மனே முக்கியமாக கும்பிட்றேன், எங்கள் கருப்பரையும் முக்கியமாக கும்பிட்றேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வந்து நான் எல்லாமே அனுமான் வீவிங், எதை எடுத்தாலுமே அனுமான் அருள், இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்தது தான் எனக்கு அந்த ஜீவசமாதி. ஆக மொத்தத்தில் எங்கள் ஊரில் அதை சுற்றி இந்த இதை வந்து எங்கள் ஊருக்குள்ளே இருக்க அந்த 3-4 தெய்வங்களை தான் நான் முக்கியமாக வந்து அதை வந்து முழு ஈடுபாட்டோட 3 எல்லாத்துலேயும் 3லேயுமே நீங்கள் பார்த்தீங்களா அந்த வளர்த்தியம்மன் கோயில் படப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் கேளுங்க, 10 ஊர் பங்காளிகள் அதில் சேர்ந்தவங்க. 10 ஊர் பங்காளி என்னுடைய உழைப்பு வந்து அவங்க எல்லாருக்கும் அன்பாகவும் எல்லாத்தையும் பாசமாகவும் இந்த 10 ஊர் பங்காளியை அரவணைச்சு போகக்கூடிய எங்களுடைய நாகராஜன் எங்கள் பெரிய பிச்சி மேயருக்காக அவங்க பிச்சு தான் இந்த பாட்டு வெளியே ஏற்றி விட்டது. அவங்களோட சேர்ந்து நான் இந்த பணியை செய்கிறேன், எங்களோட சேர்ந்து எல்லாருமே செய்கிறாங்க. அது சரி, சிறப்புண்ணே. ஆனால் இப்போ உங்களுடைய இலக்கிய பணிகள் அப்படின்னு பார்த்தோம், ஏற்கனவே தமிழில் ஆர்வம் உங்களுக்கு இருந்தது. இப்போ வந்து நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது அந்த மாதிரி நீங்கள்? ஆமாம், அதாவது ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வைரமுத்து கேட்டார், கவிஞர் கேட்டார், வந்து என்னுடைய ட்ரேனிங் பாயிண்ட் இன்னொன்று சொல்ல நினச்சோன்னா லட்சுமண் செட்டியார் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ட்ரேனிங். என்னுடைய வாழ்க்கையில் கற்பகம்மாள் மில்ல எம்டியாக இருந்து எனக்கு பெரிய உதவி பண்ணது அவங்க தான். இப்போ நீங்கள் இப்போ கேட்டதில் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ என்ன கேட்டியப்போ இலக்கிய இதில் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வைரமுத்து கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த ஊர் வந்து இப்படி திடீர்னு எப்படி இப்படி டெவலப் ஆச்சுங்கிறாரு. அட ஏங்க கேட்குறிய, பாய்மர கப்பலில் வந்து மீன் பிடிச்சி தின்னாங்க, மீனை சுட்ட மீனில் அதை மீனை வந்து மணலில் சுட்டு தின்னாங்க, ஒட்டகத்தில் போனாங்க, இப்படிலாம் இருந்தாங்க எல்லாம் இருந்தவங்க. இன்றைக்கி பாருங்கள் அந்த பெட்ரோல் வந்து அவ்வளோ பெருசாக. அப்போ தான் அவர் எழுதுறாரு, கட்டுமரம் கட்டி கடல் மீன் பிடிப்பார்களாம், பிடித்த மீனை புதை மணலில் சுடுவார்களாம், சுட்ட மீனும் பேர்ச்சம்பலும் அன்றைய அவர்களது ஆகாரம், சற்றென்று ஒரு நாள் பெட்ரோல் பீரிட்டது, அருவிகள் ஒட்டகத்திலிருந்து செவலடுக்கு தாவினார்கள் எழுதினார். அங்கனே உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கவிஞர் அவர், அதில் வந்து மாற்றம் இல்லை. இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் நான் எல்லா இலக்கியவாதியும் கூப்பிட்டுருக்கேன்னா எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் அதில். திருப்பதி முனுசாமி ஐயாவை கூப்பிட்டுருந்தோம், மேத்தா கூப்பிட்டுருந்தோம்னா நான் என்னுடைய ஆர்வம் பூராவே இலக்கியத்தில். இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், இன்னைக்கு நிறைய பேரோட தொடர்பாக இருக்கேன். வைரமுத்து ஐயாவோட உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொன்னீங்க. இந்த மாதிரி பிரபலங்களுடைய உங்களுக்கு அந்த ஃபாரின் அழைச்சிட்டு போன அனுபவங்கள், சுவையான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிங்க. அதாவது ஐயாவோட நாங்கள் வந்து படகுல கவி காமேஸ்வரிப்பு வந்திருந்தார். அவர் தான் நம்ம கலைஞர் அவர்களை, கருணாநிதி அவர்களை வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு அறிமுகப்படுத்தினதே கவி காமேஸ்வரிப்பு தான். அவர் வந்திருந்தப்போ அவர் என்ன சொன்னார், நம்ம கவிதை வந்து படகுல போய் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் வந்து அதை வந்து கடலில் வந்து படகுல போய் அவருடைய கவிதைகளை வந்து எல்லாரும் பாட வச்சோம். அது மாதிரி திருக்குறள் முனுசாமி வந்தார், தினசரி நீங்கள் வந்து ஒரு குறளை வந்து ஒரு இடத்துல எழுதி போடுங்கன்னாரு. அப்போ நாங்கள் அதுக்குன்னு ஒரு தமிழ் ஹோட்டல், சவேர் ஹோட்டல்னு ஒன்று கண்டெடுத்து அதில் ஒரு போர்டு வச்சு தினசரி ஒரு குறள் எழுதி போட்டோம். அது மாதிரி ஒருத்தர் வர்றாங்க, அப்புறம் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் வர்றாங்க, அவர் ஒன்று சொன்னார்னு அதை கேட்டோம். ஆக நமக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து வந்தவங்க எல்லாருமே ரொம்ப இவர் கூட வந்திருந்தார், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட வந்திருந்தார். அவரே நாங்கள் கூப்பிட்டு அவரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். நாங்கள் இதெல்லாம் வரவழைச்சோம், கூப்பிட்டோம்னா அங்கே வந்தவங்களை போய் கூட்டிகிட்டு வரல, நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பான்சர் பண்ணி, ஏர் இந்தியா மூலமாக ஸ்பான்சர் பண்ணி ஒவ்வொருத்தரும் இங்கே வரவழைச்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும். அதனால் எங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம நாங்கள் வேறு சினிமாக்காரங்களை கூப்பிட்றதில்ல, ஒன்லி இலக்கியவாதிகளை மட்டுமே நாங்கள் கூப்பிட்டோம். ஆனால் நீங்கள் வந்து துபாயில் இருந்தவரை அந்த தொடர்பு இருந்துட்டு இருந்து தொழில் முறை ஆரம்பிச்சதுக்கு பிறகும் இந்த தொடர்பு நான் இன்னமும் ஐயா ஞானசம்பந்த ஐயாவோட நெருக்கமாக இருக்கேன். ஏன் லியோனி முத வந்து இவ்வளோ பிரபலமாக இருக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்த லியோனி தான் எங்கள் ஊரில் தான் நடுவராக போட்ட சரி. வெறும் லியோனி, மூரா, வெண்மணி, சுபமாரி எடுத்து முல்லை நடவரசு, இந்த 5 வரை இந்த ஆஞ்சநேயர் கோயிலை வச்சு தான் முத ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதுக்கு முன்னாடி ஐயா ஞானசம்பந்த ஐயா வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஐயா நான் சாலமப்ப ஐயாவையும் அருணாப்பனையும் நான் துபாய்க்கு நான் அனுப்பிச்சி விட்டேன். ஜெய்சங்கர் 3 பேரையும் அனுப்பிச்சி விட்டேன் நான் வந்ததுக்கு பிறகு. ஆக இன்னமும் என்னோட எல்லாரோட இன்னமும் தொடர்பில் தான் இருக்கேன். நான் எல்லா இலக்கியவாதிகளோட தொடர்பில் தான் இருக்கேன். நம்ம கலைஞர் ஐயா கூட உங்களுக்கு உண்டான தொடர்புகளை பற்றி நாங்கள் அன்றைக்கி ஒரு சந்திப்பில் சொன்னீங்க, அதையும் சொல்லுங்கள். அதாவது கலைஞர் வந்து நான் வந்து ஐயா வந்து நான் என்னென்னா துபாய்க்கு கூப்பிட்றக்கா வந்திருந்தேன். அப்போ தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தாங்க. அப்போ வைரமுத்து வந்து சொன்னார், கலைஞர் ஐயா வந்து தலைமையாக வச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், அந்த 5 புத்தகத்தை வெளியிடணும்னாரு. அப்போ வந்து கலைஞர் ஐயா வந்து போய் சந்திக்கும் போது பெரிய ஒரு வாழ்க்கலாக்கு கொடுத்தோம். அந்த வாழ்க்கலாக்கு நான் கொடுக்கும்போது
ஐயா வந்து ஒரு சின்ன பட்டனை விக்கிட்டு சண்முகநாதன் சொன்னார், சண்முகநாதத்தை கொண்டு அன்னாரி வளையத்தில் வச்சிரு அப்படின்னாரு. அப்போ வைரமுத்து, நான் சாவி, பத்திரிகாசிரியர் சாவி, அவர் என்னோட அங்கே துபாய்க்கு வந்திருந்தார். அப்போ சாவிட்டு அவர் 3 பேரும் ஒரே மாதிரி சொன்னோம், ஐயா நீங்கள் இல்லை இங்கே வைங்கயா, இந்த வீட்டில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம் கோபாலபுரத்தை. அப்புறம் சொன்னார், இல்லை சண்முகநாதன் கீழே வைங்க பண்ணிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன், 3 பேரும் பதில் சொல்லுங்க அப்படின்னாரு. அதாவது இந்த கடிகாரத்தை 5 பேர் வந்து சந்திக்கக்கூடிய இந்த அறையில் வைக்கிறது நல்லதா, 5000 பேர் வந்து போகக்கூடிய அன்னாரிவளத்தில் வைக்கிறது நல்லதா, இது 2ல் எது நல்லதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வைப்போம் அப்படின்னாரு. அப்போ 3 பேரும் ஒரே மாதிரி கோரஸாக நாங்கள் அன்னாரிவளத்தில் வைக்கிறதுனா. அப்போ சண்முகம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அன்னாரிவளத்தில் வைங்கினாரு. இதெல்லாம் கலைஞர்கிட்ட நம்ம சந்திச்சப்ப ஒரு மறுக்க முடியாத ஒன்று. 2வது என்ன, தமிழக முதல்வர்னு நான் 10,000-15,000 பத்திரிக்கை அடிச்சிட்டோம் இந்த விழாவுக்கு. அப்போ தமிழக முதல்வர் அடித்த உடனே அன்னைக்கு வந்து அந்த ஆட்சி கலைஞ்சிருச்சு. பத்மநாபன் கொலை வழக்கு 2-3 வாட்டி கலைஞ்சது. 89 கலைஞ்சிருச்சு. அந்த பத்மநாபன் சுட்டு அந்த சமயத்தில் கலைஞ்ச உடனே அப்போ வந்து தமிழுக்கு முதல்ல ஒரு ஸ்டிக்கர் விட்டோம், மாஸ் கம்ப்யூட்டர். அப்போ தான் முத வந்துருச்சு. நாட்டரசு கொண்ட பையன் வச்சிருந்தாரு. அதில் தமிழகத்தை எடுத்து தமிழுக்குன்னு ஒட்டினோம். அதை கூட கலைஞர்கிட்ட கொண்டு ஒரு ஒப்புதலுக்காக கொண்டு போய் காமிச்சோம். ஒரே ஒரு இதை ஒட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் எப்படியோ கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த 15,000 பத்திரிக்கையை நாங்கள் கெட்டு போகாமல் அதை திருப்பி கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுத்தோம். அதனால அப்போ நமக்கு இந்தியன் பேங்க் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் பெரிய உதவியாக இருந்தார் அந்த நேரம். நல்ல கலைஞர்கிட்ட இருக்க நட்பு இப்போ இருக்க முதல்வர் வரையும் தொடர்தா? இல்லை கிடையாது. அவரோட இருந்தது. அவர் வந்து அது ஒரு மாதிரி ஒரு 2 அர்த்தத்தில் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேசுறதுல ரொம்ப 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 பெரிய இது. நான் நிறைய பேரோட கவிஞரோட நிறைய தவணை போயிருக்கேன். நிறைய அவர் கவிஞரோட 1.5 வருஷம் இருந்திருக்கேன். அந்த 1.5 வருஷம் நிறைய தவணை கலைஞரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அவர் ஆட்சி கலைஞ்சதுக்கு பிறகு கலைஞரை சந்தித்தேன். சரி. ஆனால் வாய்ப்பு வந்து அதுக்கப்புறம் வந்து இல்லை. நான் இந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு கலைஞரை சந்திக்கிற வாய்ப்பு கம்மியாக. ரெண்டா இல்லை, ஏன்னா கவிஞரோட சாவியோட இருக்கும்போது கலைஞரோட நெருக்கம் கூட இருந்துச்சு. இவங்களை விட்டு சாவியோட கடைசி வரையில இருந்தேன். அவர் உயிர் பிரியறவர்களையும் சாவியோட நெருக்கமாக இருந்தேன். இப்போவும் எனக்கு அங்கே இருக்க பாஸ்கர் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு, மீண்டும் வந்து கவிஞரோட தொடர்பு வச்சுக்கலாம், நீங்கள் புறப்படுங்க, வாங்க ஒரு தவணை சந்திச்சிருங்க அப்படின்ட்டு. அது என்னவோ பிரிஞ்சிருச்சு. அது அப்படியே. ஆனால் நீங்கள் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இலக்கிய அனுபவங்கள் இருக்கும், நீங்கள் எதுவும் புத்தகங்கள் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு என்னென்னா இதில் வந்து இப்போ கவனம் வேறு மாதிரி மாறிடுச்சுல. படிக்கிறோம் பண்ணுறமே ஒழிய அந்த உட்காந்து எழுதுகிற அளவுக்கு வந்து இப்போ வேணா வாட்ஸ்அப்பில் வேணா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் ஒன்று நான் கேட்கணும் உங்களுக்கு, நீங்கள் இந்த கையில் கட்டிருக்க கயிறு நம்ம நகரத்தை வாட்ஸ்அப் குரூப் கொண்டு பிரபலம், இது என்ன, அது என்ன, அதை பற்றி சொல்லுங்க. இதுக்கு பலராமசாமிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடமா போயில நீங்கள் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க, கயாவுக்கு போயிருங்க, நீங்கள் அயோத்திக்கு போயிருங்க, அந்த நாசிக்கு போயிருக்க, இந்த இடத்துக்கு போய் இந்த சொத்து மீட்புக்கு போங்க, சொத்து மீட்புன்னு 10 பேர் கொண்ட குழுவில் போட்டாரு. அங்கே போறதுல முதுகுல தட்டி ஒரு 200 ரூபா காசு வாங்கிட்டு கட்டி விட்டாங்க. இன்னைக்கு வரல. சரி, எனக்கு அதை வந்து கட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு இல்லை. இப்போ நானே வாங்கி கட்டிக்கிறேன். இப்போ சரி, அந்த அளவில் நீங்கள் வந்து பெரிய பிரபலம். உங்களுக்கு உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜில் இந்த கையோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான். சில பேர் கல்யாணக்காரருக்கு போனாவே இந்த கையை பார்த்தோன்னே வேடிக்கை பார்ப்பாங்க. சரி. சில பேர் வாக்கிங்கில் போகும்போது கேட்பாங்களாம், இந்த எப்போ கோடாங்கி பார்க்குறான்னு கேட்டுச்சுவாங்க, ஒரு குறி கொடுப்பாங்களாம். அதனால இது ஒரு நம்ம பேர் இதை பார்க்குறாங்கிற எண்ணம் வந்துருச்சு இப்போ எனக்கு. ஆனால் இப்போ உங்களுடைய ஆன்மீக பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ போன பருவத்தில் வந்து காசி மேலாண்மை கழகத்துக்கு நின்னீங்க, தோல்வியை தழுவுனீங்க. இப்போ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுற மாதிரி திட்டங்கள் எதுவும் இருக்கா? இல்லை. அதாவது எனக்கும் அண்ணன் லேனா நாராயணனுக்கும் ஒரு 50 ஓட்டு தான் வித்தியாசம். அவர் 219 ஓட்டு, நான் 129 ஓட்டு. இன்னும் ஒரு 25 ஓட்டு நான் வாங்கியிருந்தா நிச்சயமாக அவரை தாண்டி இருப்பேன். அவர் 50 ஓட்டுங்கிறத விட நான் ஒரு 25 ஓட்டு எடுத்திருந்தா, அவர் 25 ஓட்டு குறைஞ்சிருந்தாருன்னா நான் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருப்பேன். அந்த வெற்றி வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை எனக்கு அதில் திருப்பி இப்போ 2-3 பேர் அறிவிச்சிட்டாங்க. 2வது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் என்னை கேட்கும்போது நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் எதில் ஆரம்பத்தில் இவர் வந்து அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் சில செய்திகள் போடுறாரு, அடுத்து ஒரு தலைவருக்கு தான் நிற்க போகிறாரு, அதனால தான் அந்த மாதிரி செய்திகள் போடுறாரு. சில பேர் என்னென்னா ஒரு கிண்டலாக வந்து இவர் தோல்வி அடைஞ்சாலும் தோல்வி விரக்தியில் போகிறாரு, என்னென்னமோ பேசினாங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அப்போவே சொல்லிட்டேன், நான் நிற்கலை. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம முதல்ல ஏற்கனவே நின்றுட்டோம். அப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கு நகரத்தார்கள் வந்து ஏதோ நம்மளை வந்து வேண்டாம்னு நினச்சிட்டாங்க. இப்போ திருப்பி மறுபடியும் நின்று அந்த இடத்துல போய் நின்று அது அவங்கள போய் எல்லாரையும் போய் சந்திச்சு அதனால வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நானாவே அதை முதல்ல போட்டேன். நான் இந்த தேர்தலில் நான் நிற்கலை அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிச்சிட்டேன். அதனால இப்போ வரப்போறவங்க 2-3 பேர் சொல்கிறாங்க, 2 பேர் செய்தியாகவும் போட்டாங்க. அவங்க யார் வந்தாங்களோ எப்படி இருந்தாலும் நல்ல விதமாக நம்மளுடைய நகரத்தார் சமுதாயத்துக்குள்ள இந்த சொத்துக்களை எப்போவுமே பாதுகாத்து வருங்கால சந்ததிகளுக்கு யார் ஜெயிச்சு வந்தாலும் அவங்க கொடுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி இந்த பருவத்தோட செயல்பாடுகளை பற்றி என்ன? இல்லை, இந்த பருவத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அதை யாராலையும் மறுக்க முடியாது. இவ்வளோ பெரிய டொனேஷன் யாரும் வாங்கி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது நானாக இருந்தால் கூட சரி, யாராக இருந்தாலும் சரி, இது வாங்குறது கூட. நானே ஒருத்தர் இல்லைன்னா நான் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ டொனேஷன் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன ஒன்றா இன்னமும் புரியலை. அதாவது இந்த கட்டடம் வந்து
இதுக்கு இப்போ லீஸுக்குங்கிறாங்க, சில பேர் வந்து சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறாங்க. என்னையை பொறுத்தவரை அது நகரத்தார்கள்ட்ட, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மீட்டதில் 10 பேரில் நான் ஒரு ஆள். அந்த 10 பேருக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் நீங்கள் நான் ஒரு ஆள். 10 பேரில் அந்த சொத்து மீட்பில் நான் ஒரு ஆள். எங்களுக்கு தலைவராக தான் இவரை போட்டாங்க, நம்ம சிவனடி அண்ணன். எங்களுடைய டீம் வந்து போய் வேலை பார்த்தப்ப அவ்வளவு திருப்தியாக இல்லை பலராமசாமிக்கு. அப்போ தான் மூசோ அண்ணனையும் முத்துக்குமார் அண்ணன், மூசோ அண்ணனை தான் முதல்ல பார்த்து கொண்டாரோ, அவர் தான் முத்துக்குமார் அண்ணனை கூப்பிட்றாரு. அப்போ நம்ம நாச்சியப்பண்ணை வந்து ஆத்தபடி நாச்சியப்பண்ணனை அவங்க டைப் அடித்து எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட இருக்கார். அப்போ என்னோட முத வந்ததை இன்றைக்கி இருக்க செக்ரட்டரி கதிரேசன்னு முத நானும் அவர் தான் நகர்ரிகாமில் போய் இந்த இடத்தினுடைய பேப்பர்லாம் கேட்டு வாங்குறோம். அப்போ என்னோட முத அவர் வர்றாரு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறனால என்னை அனுப்பி விட்டாரு. ஆக மொத்தத்தில் வந்து என்னன்னா, என்னையை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு நந்தவனமாக இருந்தது. ஐயாக்கள் உருவாக்கிய நந்தவனம். இதுல இருந்து பூ கொண்டு போறதுக்காகவும், நம்ம பசுமடத்திலிருந்து பால் கொண்டு போறதுக்காகவும் இதுக்காக உருவாக்குனது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, சுமால் செட்டி, பிக் செட்டி, சக்கரத்தார் வீடு தான் எல்லாரும் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஒரு 5500 ரூபாய்க்கு தான் அந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சொத்து இருக்குங்கிறத நம்ம கஷ்டப்பட்டு முன்னாட்டிருந்து எடுத்தோம். இது வேற யார்ட்டையும் போயிடக்கூடாது. இப்போ இருக்க இதே நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இனி வரப்போக நிர்வாகமாக இருந்தாலும் சரி, யாரும் நீ பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிகளோட நிர்வாகம் சரி, நம்மளுடைய சொத்து எந்த சொத்துமே கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. அதை இப்போ எனக்கு லேனானாரை நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். வேற யார்ட்டையும் கொடுக்க மாட்டார் நம்புறேன். ஏன்னா என்னாலும் கடுமையாக பதிவு போட்டிருக்கேன். பதிவுகள் ரொம்ப கடுமையாக தான். நம்ம கடுமையான பதிவு போட்டிருக்கேன். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. அவர் வந்து நிச்சயமாக பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன். அதனால வேற யாருக்கும் கொடுக்காம நம்ம வசமே வச்சுக்கிட்டாருன்னா, உலகம்பட்டிக்கு வந்து கூட அவரை நான் வந்து அவர் காலில் விழுந்து கூட வணங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவ்வளோதான். அந்த அளவில் வந்து ஆமாம். ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா, யார் செஞ்சாலும் சரி, ஆனால் இது நல்லதாக இருக்கணும். நாராயணன் கண்டிப்பாக விட மாட்டான்னு நம்புகிறேன். அதனால நாராயணன் வந்து எப்படியாவது நம்மள்ட்ட வச்சுக்கணும். இதை அப்படி அவர் செஞ்சு நம்ம கைவசமே வச்சுக்கிட்டாருன்னா, நானே உலகம்பட்டிக்கு வந்து நானே எத்தனை பேரை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ரொம்ப மரியாதை பண்ணி அவருக்கு சாஸ்திரமாக அவர்கிட்ட வந்து நான் சரண்டராக ரெடியாக இருக்கேன். ரொம்ப இது உங்களுடைய கருத்து. ஆமாம். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. ஆனால் நீங்கள் வந்து பல்வேறு விதமான அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம சமூகம் தொடர்பாக இப்போ வந்து ரொம்ப சில இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா மனமுறிவுகள். இதை தடுக்கணும். இதுக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ கூட நீங்கள் கூட அந்த மீட்டிங்கில் இருந்தீங்க. நம்ம ஒக்கூர் விடுதி திறப்பு விழாவோட சாமி பேசும்போது இந்த விடுதியில் வந்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு குறைந்தபட்சம் 5 வருஷம் சேர்ந்துருப்போம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து இப்போ நிறைய இடத்துல பேசிக்கிட்டு, இப்போ நேற்று எனக்கு ஒருத்தர் பேசினாங்க, ஊர் சொல்ல விரும்பலை. நான் நேற்று காரைக்குடியில் இருந்தேன். ஒருத்தர் என்னை கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒருத்தர் பண்ணதுனாங்க. எங்கள் ஊரில் அவர் சொன்ன விலாசம் எங்கள் ஊரில் கிடையாது. இவங்க எங்கள் ஊரில் இல்லையேன்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் ஊரில் பிறந்த போட்டு இன்னொரு ஊரில் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் ஊரில் பிறந்த பொண்ணு, அப்புறம் எங்கள் ஊரில் பிறந்த பெண்ணாக இருக்கலாமே, இன்னொரு ஊர் சொல்கிறீங்களே. அப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து பேசலாம். என் பொண்ணுக்கு வந்து அங்கே கொண்டே கொண்டாந்து கட்டிவிட்டோம். ஒரு 7 வயசில் ஒரு பிள்ளை இருக்குது. இந்த மாதிரி வந்து அதை வந்து வேறு வழி இல்லை, எங்களை பிரித்து விடணுனாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சேர்த்து வைக்கிறதா இருந்தால் என்னை கூப்பிடுங்க, பிரித்து வைக்கிறதுக்கு என்னை கூப்பிடாதீங்க. நான் இன்றைக்குன்னு இல்லை, நிறைய இடங்களை வந்து பேசும்போது தான் என்கிட்ட ரொம்ப பேர் வந்து, ஏன்னா அடிக்கடி இந்த வாட்ஸ்அப்லேயும் அதில் எது நம்ம பேச்சுவாக்கு வரும்போது என்னமோ இவன் வந்து பிரித்து விடாமல் இருக்கேன், சேர்த்து விடாமல் இருக்கேன், அதை நினைக்கிறாங்க. சேர்க்கிறதா இருந்தால் வாங்க உட்காந்து பேசுவோம். பிரித்து விடுறதுக்கு நான் வரலைங்கிறேன். 2வது இன்றைக்குள்ள இளைஞர்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி என்னுடைய மனைவிக்கு எனக்கும் திருமணம் ஆகி இன்றைக்கி 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ நான் இவ்வளோ 2 மணிக்கு வர்றேன் சாப்பிட்றதுக்கு, அவளை எனக்காக தான் அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம். ஏன்னா இந்த என் பையன் எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வரவில்லை. 3 பேரும் ஒன்றா தான் பார்த்து சாப்பிட்றோம். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 40 வருஷ பந்தம், 45 வருஷ பந்தம், 50 வருஷ பந்தம்ங்கிறதுலாம் இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு நம்ம வந்து நம்மளை நம்பி அவங்க வந்து அனுப்பிடுறாங்க அந்த பொண்ணை. அது அந்த அனுப்புனதுக்கு பிறகு நம்ம எந்த அளவுக்கு அந்த பொண்ணை நம்ம பாதுகாத்து கொண்டு போகணுமோ அந்த பையங்க வந்து பாதுகாத்து கொண்டு போகணும். 1. 2வது, இன்னைக்கு பிள்ளைங்களை நிறைய படிக்க வச்சது ஒரு பெரிய மைனஸாக நான் நினைக்கிறேன். படித்து அவங்க பெரிய ஆளாக போயிட்டாங்க, அது வேற விஷயம். பெண்களை பொறுத்தவரையில் நிறைய படித்தோம், நம்ம சம்பாதிக்கிறோம், 2 லட்சம் சம்பாதிக்கிறோம், 1.5 லட்சம் சம்பாதிக்கிறோம், இவனோட வாழலைனாலும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இன்னொன்று, நான் வந்து என்கிட்ட பிரித்து வைக்கணும்னு சொல்கிறவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, நேற்று நடந்த சம்பவம் மட்டும் இல்லை. அப்போ நான் சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு ஒரு மருமக இருக்குது, எனக்கு ஒரு மக இருக்கு. அப்போ நான் பிரித்து விட்டேன்னா என் மருமக என்ன ஆகும்னு தெரியாது, என் மக என்ன ஆகும்னு தெரியாது. ஆக நான் பிரித்து வைக்கிறதுக்கு வரமாட்டேன். இது வந்து சொன்னது வந்து பல பேருக்கு தெரியும். இன்னைக்கு யாராவது இந்த உங்களுடைய நாட்டுக்குட்டை கருத்தா டிவியை பார்த்தாங்கன்னா இது உண்மை, சிவா சொன்னது உண்மைன்னு இருக்கும். பெருவாரியான பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னையை பொறுத்தவரையில் எப்படி கோயிலூர் சாமி சொன்னாரோ அதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பையங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். 2வது, அடிக்கடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்து போன்ல பேசுறாங்க பாருங்க, அதுவே பெரிய மைனஸ். கரெக்டா சொன்னீங்க. அது அடிக்க உடனே போன் நம்பரை வாங்குறது, உடனே பேசுறது, இது கடைசியா கல்யாணம் 1 வாரம் இருக்கும்போது இந்த கல்யாணம் விட்டு போகுது. சில சமயத்துல 2 மாசம் இருக்கும்போதே விட்டு போகுது. என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, ஒண்ணு நம்ம பாக்குறோம் பழகிறோம்னா, அந்த காலத்துல என் பொண்டாட்டி நான் பார்த்தது ஒரு தவணை தான் பனையப்பட்டியில் சூனா பணா வீட்டுல போடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி கல்யாணத்தினே கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் பார்த்தமே ஒழிய இது என்னன்னா போன்ல பேசுறாங்க, அப்புறம் வெளியில போறாங்க, அப்புறம் நடுவுல ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா பிறந்த நாளுக்கு கொண்டு போய் சந்திக்கிறாங்க ஹோட்டல். என்னையை பொறுத்தவரை இது வந்து தகப்பனார் தாயும் விடக்கூடாது,
பெண் வீட்டிலே விடக்கூடாது, ஆம்பளை பிள்ளை இது வந்து அண்ணா நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட கருத்தாக தெரியல. மீட் பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, பழகவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி தான் பேசணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நிச்சயமா அந்த காலத்தில் கொஞ்சம் கட்டு படோட வச்சிருந்தா கூட அதுதான் சரியா வரும். இப்போ எங்கள் ஆயா விஎன்சிட்டி இருக்கால, விஎன்சிட்டிக்கு அப்பத்தான் எனக்கு ஆயா. எங்கள் ஆயா வந்து அடுப்படியில் அங்கே இருக்குமா, அந்த 2ஆம் கட்டு அங்கே இருக்கு, அங்கேருந்து மோப்பில் இருந்து எங்கள் ஐயா வந்து கணக்கு பிள்ளையை தான் விட்டு சொல்லுவாங்களாம். பகலில் ஒருக்கா கூட எங்கள் ஐயாவும் சந்திச்சது இல்லையா. ஆனால் சிங்கப்பூரில் போய் அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு எங்கள் ஊர்லேயே பெரிய லெவலில் ஆனவர். அவர் வந்து என்னன்னா எங்கள் ஊரே விலைக்கு வாங்கியிருக்காரு, 3 வீதி 4 வீதியுமே. அப்படிப்பட்டவர் பகலில் எங்கள் ஆயாட்ட பேசுனதே இல்லையா. ஆனால் 8 பிள்ளை பெற்றிருக்காரு. அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்திருக்காங்க, ஒரு இது இல்லாமல் இருந்திருக்காங்க. என்ன அவங்க வந்து என்ன எங்கள் ஐயாவும் சரி எங்கள் ஆயாவும் சரி பேசுனதே இல்லைங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்க பிள்ளைய உடனே ஃபோன் நம்பரை வாங்குறது, அப்புறம் அதை ஃபேஸ்புக்கில் போடுறது, அப்புறம் அந்த பசங்களோட இருந்ததை திருப்பி பரிமாறுறது, அப்போ என்ன அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. கருத்து வேறுபாடே வந்து நீங்கள் அடிக்கடி ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா தேவையில்லாம் ஒருத்தர் நம்ம பார்த்து அறிமுகமாக்கிறோம். இந்த பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் உடனே என்னத்தையாவது பேசி உன்னுடைய பழைய கதையை சொல்லணும், அது சொல்லி இது பழைய கதையை சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா விரிவு ஏற்படுது. இது தயவு செய்து எல்லா பெற்றோரும் என்ன நினைக்கிறோன்னா, பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தமா பண்ணமா கல்யாணம் முடிகிறவர்களையும் அப்பா நீ கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்க என்ன, நீ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சண்டைன்னு வந்துச்சுன்னா பெண் சொல்கிறத மட்டும் கேட்டு பெண்ணுடைய தாயோ ஆரோ அவங்க வந்து அடிக்கடி தலையிட்டாங்கன்னாவோ அந்த முறிவு வர்றதுக்கான நிறைய காரணம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதை பெண் வீட்டில் வந்து என்னென்னா அப்படி சொல்லிட்டாங்களா இப்போ நாத்தனாமார் தொல்லைங்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ கம்மி. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு ஆகிப்போச்சு, ஒரு பொம்பளை பிள்ளைன்னு ஆகிப்போச்சு, ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு ஆகிப்போச்சு. அந்த தொல்லைக்கெல்லாம் வேலையில்லை. அப்போல்லாம் எங்கள் ஆத்தாவோட கூட பிறந்து 5 பேர், ஏன்னா எங்கள் சின்னதா பெரியதாவெல்லாம் அந்த மாதிரி 5 பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் இன்னைக்கு கிடையாது. நாத்திமார் தொல்லை அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தாயாரே என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுத்து, அதான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் 40 வருஷம், நீங்களும் 40 வருஷம் வாழறோம். ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ என்ன அது ஒரு ஆட்சி என்ற சொல்லுது, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி 4 வயசில் எனக்கு பிள்ளை இருக்குது, இதை நீங்கள் நம்ம வெட்டிக்கிட்டு வந்துட்டோம்னா வேறு இடத்துல கல்யாணம் பண்ணலாம்ங்குது. அப்போ ஒரு 4 வயசில் பிள்ளைக்கு வெட்டிட்டு வந்தால் வேறு இடத்துல கல்யாணம் தாயே சொல்லுதுன்னா அது எனக்கு பிடிக்கல. அது நம்ம சமுதாயத்தில் அதை மாற்றணும். கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் நம்ம நிச்சயமாக வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் முதல்ல தயவு செஞ்சு 2 பக்கட்டும் நம்மளும் அம்மா அப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நல்ல விதமாக சொல்லி, நான் ஒவ்வொரு இடத்துல விபூதி பூசி விடும்போது எல்லா அவங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோட அந்த பொண்ணுகிட்டே மாப்பிள்ளைகிட்ட என்ன சொன்னேன்னா, நாங்கள் 39 வயசு 39 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம், நீங்களும் ஒற்றுமையாக இருந்து பெரியவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் சின்ன விஷயத்தில் உங்களுக்குள்ளே பரிமாறிக்கிட்டு நீங்கள் கடைசி வரையும் நல்ல விதமாக வாழணும், நல்ல உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி தான் நான் விபூதியை பூசுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே வந்துட்டோம்னா நிச்சயமாக முறிவுக்கு வராது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான், மிக தெளிவாக சொன்னீங்க. அப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தினரை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோட கூட பிறந்தது வந்து 2 அண்ணன். சரி. ஒருத்தர் மலேசியா, இப்போ தான் ஒரு 80-82 வயசில் கேவிஎல்லாம் நம்ம கோட்டை உள்ள இருந்தாங்க ஏஜெண்டாக, இப்போ தான் அவங்க தவறி போயிட்டாங்க. இன்னொரு அண்ணன் திரிதேவி என்ற பிரச்சனை அட்டை பாக்ஸ் தயாரிக்கிறது பெங்களூரில், அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க 3 பிள்ளை அவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஆச்சிமார் 2 பேர் இன்னும் இருக்காங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக. ஐத்தான் ஆச்சி 83-84 வயசு, 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஐத்தான் பெரிய லெவலில் இன்ஜினியராக முடிச்சு இப்போ ரிட்டையர் லைஃப்பில் ஐத்தான் இருக்காங்க. சின்ன ஐத்தான் இங்கே வந்து இந்த வேலை எலக்ட்ரிக்கல்னு சொல்லி இங்கே மதுரையில் வச்சுக்கக்கூடிய வள்ளி எலக்ட்ரிக்கல் வேலை எலக்ட்ரிக்கல்னு, அது சின்ன ஐத்தான் அவங்களும் 78-79-80 வயசு ஆச்சு, அவங்களும் ஆச்சி ஐத்தான் ஆரோக்கியமாக இருக்காங்க. அப்போ என்னுடைய மனைவி என்னுடைய மச்சினை வந்து ராஜேந்திரன், அவர் தான் இந்த தொழிலுக்கு என்னை கொண்டு வந்தார். அவர் வீட்டில் இருக்கும்போது சின்ன மச்சினை தவறி போயிட்டார். அப்போ இந்த மச்சினை வந்து எனக்கு முதல்ல இருந்து ஒரு 2-3 வருஷம் எனக்கு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தனியாக ஆரம்பிக்கிறோம்ட்டு அவர் போயிட்டார். அதனால் அவர் வந்து இதை தொடங்கி வச்சதான் இந்த தொழில். பொதுவாக சொல்ல போனால் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணும் மாப்பிள்ளையும் துபாயில் இருக்காங்க. மாப்பிள்ளை நல்ல போஸ்ட்டில், அருமையான போஸ்ட்டில், டாப் கிளாஸில் இருக்காங்க மாப்பிள்ளை. அதே மாதிரி ஒரு பேரன், அவங்களுக்கு ஒரு மையன். இங்கே என் மருமகன் வந்து நாகு, அது வந்து கானடுகாத்தான், சம்பந்தியா வந்து அண்ணாமலை செட்டியாருன்ட்டு. என் மகனும் என் மருமகளும் இங்கே நம்ம மாட்டுத்தாவணிகிட்ட இருக்காங்க. இதுவே நான் என்ன சொல்கிறேன்னா, என் மகனுக்கு என் மருமகள் அங்கே இருக்காங்க. எங்கேயில் என் பேரனை பார்க்கணுன்னா கூட நான் இங்கேருந்து கிட்ட 28 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் வாரத்தில் ஒரு நாள் நம்ம சந்திக்கலாம், மாசத்துல ஒரு நாள் சந்திக்கலாம். நீங்க பக்கத்திலே வச்சு, நீங்க மாடியில வச்சு கீழே வச்சு நீங்க இங்க போகாத அங்க போகாத, அவன் நின்று அப்பா காலையில எந்திரிக்கும் போதே போகாத வர, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிடலாம். என் மருமகளும் என் ஒய்ஃப்டையும் நல்ல விதமா சந்தோஷமா இருக்கு மாமியாங்கிறதுல நாங்களும் அந்த பிள்ளைய மகன் மாதிரி தான் நடத்துறோம். அதே மாதிரி என் மகன்கிட்டே நான் சொல்லக்கூடிய அறிவுரையை சொல்லுவேன். ஆனா எந்த விதத்திலையும் கோச்சிக்கிறதோ பண்றதோ கிடையாது. என்னுடைய கோபம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாவே அவங்களே எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. இப்போ என்னுடைய மனைவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 4 மணிக்கு ஒரு இடத்துக்கு புறப்பட போகிறேன். ஒரு 3:45 மணிக்கு தான் கம்பெனிலேருந்து வர்றேன். டக்குன்னு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுறதுங்கிற ஒரு 10 நிமிஷத்தில் நடந்துடும். அப்போ நம்ம கிளம்பணுப்பா, இந்த இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனிருக்கு, நம்ம போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடணும். எதையுமே சொல்ல மாட்டான். அடுத்த நிமிஷமே அவள் வந்து அவளுடைய ட்ரெஸ்ஸை மாற்றுவா, எல்லாம் பண்ணுவா, என் பின்னாடி வந்துடுவா. எங்கே போகணுன்னோட கேட்க மாட்டான்.
ஆனால் அவ்வளோ இடத்துக்கு வர்றது போய் நாங்கள் எந்த கல்யாணமாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்றாத்தான் போய் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அவள் கால் வலிக்குதுன்னு சொன்னால் கூட வெள்ளத்தான் நடந்து வருவா. இப்போ கொஞ்சம் முழங்காலில் பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ கடுமையாக வேலை பார்த்துருக்கா. வைத்தீஸ்வரன் பாத யாத்திரை 2 பேரும் 5-6 வருஷம் போயிருக்கோம். கடுமையான நடந்தவ தான் அவள். இப்போ இருந்தாலும் நான் வந்து எந்த இடத்துக்கு கிளம்பணுங்கிறோ அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், உடனடியாக எங்கே போகிறோம் ஏன் போகிறோம் நான் வரல சொல்கிறதே கிடையாது. ஆனால் என்னோட கூட வந்து அவங்களையும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அங்கேயும் அவங்க எல்லாரையும் நான் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணோம் அதே மாதிரி அவளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நாங்கள் 2 பேரும் மங்களகரமாக தான் எந்த வீட்டுக்கு போனாலுமே போய் ஆசீர்வாதம் பண்ணுறது. நான் மட்டும் போகிறது இது பேப்பர் தானே வரலைன்னா என்ன, ஒருவேளை அவள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பேன். அந்த மாதிரி எங்கேயாவது 5-6 கல்யாணம் இருக்குன்னா அந்த மாதிரி சூழ்நிலை 2 பேரும் தனித்தனியாக போயிருப்போமே ஒழிய, இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 4 கல்யாணம் இருக்குது ஒரே நேரத்தில் கார் எடுத்தோம்னா இந்த 4 கல்யாணம் போகிறோம்னாலே என் பின்னாடியே வந்துடுவேன். அதனால் சேர்ந்து போய் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவோம். எனக்கு நல்ல ஒரு குடும்பம். எனக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் வந்தவங்களை வரவேற்கிறதும், வந்தவங்களுக்கு சமையல் பண்ணுறதும், வந்தவங்களோட கூட இருக்கிறதும், என்னுடைய இந்த ஆஞ்சநேய கோயில் ஃபங்க்ஷன்லையும், எனக்கு வளர்த்தியம் கோயில் ஃபங்க்ஷன்லையும், எங்கள் அப்பத்தா வீட்டு படப்புலையும் எல்லாத்தையும் கூட இருக்குது என்னுடைய மனைவி. அவளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப பெரிய விஷயம் என்ன. அந்த அளவுக்கு உங்கள் கூட வந்து மேட் ஃபார் ஈச்சர். எனக்கு என்ன வேணும், நான் அந்த ஒரு ஊருக்கு கிளம்ப போகிறேன், ஃப்ளைட்டில் கிளம்ப போகிறேன்னா நான் ஒரு சேவிங் செட் எடுத்து வச்சதில்லை, நான் ஒரு ப்ரெஷ் எடுத்து வச்சதில்லை, நான் ஒரு சோப்பு எடுத்து வச்சதில்லை. எல்லா சகலத்தொன்னும் அவள் எடுத்து அந்த பெட்டியில் வச்சுருக்கேன். பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்மகிட்ட வேலையை ஒழிய அதில் என்ன வச்சோம் என்ன இல்லை, எனக்கு ஜட்டியாக இருந்தாலும் பனியனாக இருந்தாலும் எல்லாம் அவள் எடுத்து வச்சுருவான் கம்ப்ளீட். சார் அதனால் அந்த அளவுக்கு மனமொத்து நீங்கள் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், இப்படி ஒரு விஷயத்தை கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய வேல்யூபிளான நேரத்தை நம்ம சேனலில் கொடுத்து உங்களுடைய குடும்பத்தினரை பற்றி, நம்ம சமூகத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசணும். உங்களுடைய அனுபவத்தை நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிண்ணே. நன்றி, வணக்கம். அண்ணே முத்துராமனுக்கும் சோசப்பிரியா வணக்கம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இன்னும் வளரணும், வளர்ச்சி அடையணும். நம்ம இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியால் நல்ல செய்திகளை நல்ல விதமாக சொல்லணும். அவ்வளோதான் என்னுடைய நன்றிண்ணே.